ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எண்ணத்தின் மூலமா வியாதிகளை விரட்டி அடிக்க முடியும். இந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருத்தருக்கு நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துட்டு இந்த வியாதி அவருக்கு வர முக்கியமான காரணம் அளவுக்கு அதிகமான கவலை தான். அவர் டாக்டர்கிட்ட சொன்ன விஷயங்களை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சி கவலைப்பட்டேன். எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமோன்னு நினச்சி கவலைப்பட்டேன். என்னால் காரு பங்களா வாங்க முடியலன்னு நினச்சி கவலைப்பட்டேன். வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலேன்னு நினச்சி கவலைப்பட்டேன். இந்த கவலையால் என்னால் என் வேலையை கூட செய்ய முடியாமல் போயிடுச்சு. வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்கல. நான் தனிமையில் இருக்க தொடங்கினேன். இந்த விஷயங்களை தான் அவர் டாக்டர்கிட்ட சொன்னார். டாக்டருக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு இவருடைய நரம்பு தளர்ச்சி வியாதிக்கு காரணம் கவலை தான். அந்த டாக்டர் ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிறதால அவர் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு 10 டேஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற டேப்லெட்ஸை எழுதி கொடுத்தாரு. அவர் மேலும் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் கொடுத்த இந்த டேப்லெட்டால் உங்களை 10 நாள் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் நரம்பு தளர்ச்சி வியாதியில் இருந்து குணமடையணும்னா உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்களை நீங்கள் தான் மாற்றணும். உங்கள் மைண்டில் எனக்கு கடவுள் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காருன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. கை கால்கள் இல்லாத ஊனமுற்ற மனிதர்களை பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வயதானவர்களை பாருங்க. கண்கள் தெரியாத நபர்களை பாருங்க. இவங்க படுற கஷ்டத்தை விட எனக்கு ஒன்றும் கஷ்டம் வரல, கடவுளே நன்றின்னு சொல்லுங்க. மற்றவங்களை பார்த்து போட்டி பொறாமப்படுறத நிறுத்திட்டு போதுங்கிற மனசோட வாழ தொடங்குங்க. எப்படி நீங்க உங்க எண்ணங்களை முதல்ல மாத்திக்கணும். நீங்க உங்க எண்ணங்களை இந்த மாதிரி மாத்தி பாருங்க. உங்க மனசு ஃபர்ஸ்ட் அமைதி அடையும். அதுக்கப்புறம் உங்க வியாதியும் குணமாகும்னு சொல்லி அனுப்புனார். இது டாக்டர் சொன்னதை உங்க லைஃப்லையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நண்பர்களே, உங்களாலையும் வியாதிகள் இல்லாத ஒரு அமைதியான மகிழ்ச்சியான நெடிய வாழ்க்கையை வாழ முடியும். மனிதா, இந்த நிலையற்ற பயணத்தில் போட்டி பொறாமை இல்லாத, ஆசையற்ற, ஆடம்பரம் இல்லாத எளிமையான வாழ்க்கையை நீ வாழ பழகினால் உன்னை வியாதிகள் நெருங்காது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.